உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா சீக்கிரமா உள்ள வாங்க. நீங்களும் அப்பாவும் பாலும் பழமும் சாப்பிடணும்ல. சோ சீக்கிரமா வாங்க. வாங்கம்மா வாங்கப்பா. நீ போதா, நாங்க வர்றோம். ராக்கு பால் பழமெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. உள்ள போலாம் ராகமா, இருங்க ஒரு நிமிஷம். மாமா நீங்க உள்ள போங்க, நான் பழைய கணக்க முடிச்சிட்டு வரேன். ஆமா ராக்கு, எனக்கும் பழைய கணக்கு கொஞ்சம் முடிக்க வேண்டி இருக்கு. முதல்ல நீ முடிச்சிட்டு வா, பிறகு நான் முடிக்கிறேன். நீ வா இங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்கிட்ட காசு வாங்கினீல்ல, அப்ப இந்த மாதிரியா பேசிட்டு இருந்த? இது என்ன புதுசா? மருமகனே வெச்சன் வையே. இது வேலைக்காகாது. முதல்ல மாமியார இப்படி பேர் சொல்லி கூப்பிடுறத நிறுத்துங்க. என்ன இருந்தாலும் நான் உங்களுக்கு சின்ன மாமியார். ஏய், என்னோட மூத்தவள ஆச்சா பொம்பளை ஆச்சான்னு பொறுமையா பேசிட்டு இருக்கிறேன். என் பொறுமையை சோதிக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஓ, இப்ப என்ன தம்பி உன் பிரச்சனை? இந்தாரு, அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நடிக்கிறதுக்கு தானே என்கிட்ட காசு வாங்கினேன். இன்னைக்கு என் பொஞ்சாத்திட்ட காசு வாங்கிட்டு எங்களுக்கு எதிரா பண்ணிட்டு இருக்கிறியா நீ? என்ன தம்பி எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னு பேசிக்கிட்டு இருக்க? காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். காசு நிரந்தரம் இல்ல தம்பி. இது என்கிட்ட அன்னைக்கு காசு வாங்குறப்ப சொல்லி இருக்கணும். அன்னைக்கு மட்டும் இழிச்சிட்டு வாங்கினேன். தம்பி நீ எனக்கு வெறும் காசு மட்டும்தான் கொடுத்த. ஆனா ஆண்டாலும் என் மாமாவும் எனக்கு வாழ்க்கையே கொடுத்திருக்காங்க. இனிமே என்னை யாரும் ஊத்துக்காரி ரேக்கமான்னு யாரும் கூப்பிட மாட்டாங்க, ஒத்த வீடு ரேக்கமான்னு யாரும் கூப்பிட மாட்டாங்க. தர்மலிங்கம் பொண்டாட்டின்னு கூப்பிடுவாங்க. இப்படி ஒரு கௌரவம் எவ்வளவு காசு கொடுத்தாலும் கிடைக்காது தம்பி. இந்த ராகமா, இதுக்கு பேர் நம்பிக்கை துரோகம். சரியா? என்கிட்ட என்ன பேச்சு பேசினேன்? மருமகனே, சும்மா பேர் சொல்லி கூப்பிடாதீங்க. பாக்குறவங்க ஒரு மாதிரியா நினைக்க போறாங்க. உள்ள என் மக ஆண்டாளு பாலும் பழம் சாப்பிட கூப்பிட்டுருக்கா. நான் போறேன். வரேன்க்கா. வரேன் வர மருமகனே. மாமா ஓய், மாப்ள, இதுக்கப்புறம் நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். நான் பண்றத மட்டும் வேடிக்கை பாருங்க. மயிலே மயிலே இறகு போடுனா மயில் போடாது. மாட்டுக்கிட்ட போய் மானே மரகதமே பால் கொடுன்னு கேட்டாலும் கொடுக்காது. இறகு வேணும்னா நாம தான் ரக்கைய உடைச்சு புடுங்கணும். பால் வேணும்னா நாம தான் கறக்கணும். வர இருங்க. ஒரு தென்றல் புயலாகி வருதே. அப்பா நீங்களாவது அங்க பாருங்க. அதை விட்டு எனக்கு வேற என்ன வேலை? அப்பா நீங்க அம்மா கூட்டுங்கப்பா. அம்மா தான் வெக்கப்படுறாங்கல்ல. கூட்டிட்டா போச்சு. ஆண்டாளே, வீட்டு வேலைகள்ல இப்ப ஆள் எடுக்கலன்னு சொல்லுதா? ஆமா மாமா, நான் இருக்கும் போது வேற ஆளு எதுக்கு? நானே எல்லா வேலையும் பாத்துறேன் மாமா. பொண்ணு புள்ள, நீ கொஞ்சம் அமைதியாரு. அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு. யாரடி உனக்கு மாமா? அக்கா, சொல்லுடி, என்ன சொல்லு சொல்லு. யாரு உனக்கு மாமா? சொன்னா கேளுங்க. என் பொண்ணுக்கு நீ அம்மாவா? 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 சொல்லு. வலிக்குதுக்கா. போடுற போக்குல முதுகு அப்படியே பாலமா வெடிக்கணும். கை நீட்ட வேலையில வச்சுக்காத சொல்லிவிட்டேன். நான் இருக்கும் போதே இன்னொருத்தி கூட்டிட்டு வரியா? மாமா வேணாக்கா. அக்காவா? அக்காவா? இப்படி சொல்ல சொன்னதே உன் பொண்ணுதாக்கா. என்கிட்ட சொல்லிட்டு தான் மாப்பிள்ளை இவளை கூட்டிட்டு வந்தாரு. எனக்கு தெரிஞ்சுதா இது எல்லாத்தையும் பண்ணாரு. நீங்க செய்யற தப்ப சுட்டி காட்டதா மாப்பிள்ள அப்படி செஞ்சாரே தவிர இவள கூட்டிட்டு வந்து கூத்தடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அக்கா நீங்க கிளம்புங்க. சரி கிளம்பு. இன்னும் என்னடி நின்னுட்டு இருக்க? கிளம்பு. இன்னும் காசு வாங்கல அத்தை. என் பேராண்டி தொடப்பு கட்டி எடு.
தான் எடுக்கிறேன். இந்தா, அடி. ஏண்டி என் மருமகிட்ட வாங்கினது பத்தனை என்கிட்டயும் வாங்கணுமா ஆ? பாட்டி. சொல்லுடி சொல்லு சாமி போதும் போதும், எனக்கு காசு வேணாம் ஒண்ணும் வேணாம், ஆளை விடுங்க. வா. ஏய் ராக்கு, டேக் யுவர் பேக். அத்த ஆண்டாளு, எப்போ உன் புருஷனும் என் பொண்டாட்டியும் சேர்ந்து இந்த நாடகத்தை போட்டாங்கன்னு தெரிஞ்சுதோ அப்பவே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அத்த இங்காரு, ஒண்ணு இந்த வீட்டுல இனிமேலு உங்க அம்மா இருக்கணும், இல்ல உன் புருஷன் இருக்கணும். 2 பேர்த்துல யார் இருக்க போறாங்கன்ட்டு அவங்களையே கேட்டு சொல்லு. டேய் என்னடா பேசிட்டு இருக்க? இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சா இது? ஏய் பரா, இப்பதான் நான் பெரிய மனுஷன்னு தெரியுதா? ஆ? அந்த ராக்கம்மாவை 2ஆம் தாரமா கட்டி கூட்டி கொண்டு வந்து வச்சிருக்கேன்னு நீங்க நாடகம் போட்டீங்களே, அப்பெல்லாம் நான் பெரிய மனுஷனா தெரியல. இங்க இருந்தா நடந்ததெல்லாம் விடு. இதான் என்னோட முடிவு. ஒண்ணு என் பொஞ்சாதி வீட்டுல இருக்கணும், இல்ல என் பொண்ணோட புருஷன் இந்த வீட்டுல இருக்கணும். இல்ல நாங்க 2 பேருமே இந்த வீட்டுல தான் இருப்போம் அப்படின்னு சொல்லுங்க. நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன். ஆண்டாள், அப்படி ஒன்னும் அவசியம் இல்ல. இவர் கூட குடும்பம் நடத்துறதுக்கு கோவில் வாசல்ல உட்கார்ந்து பிச்சை எடுக்கலாம். நான் கிளம்புறேன். அத்தை அத்தை, என்ன எங்க போறீங்க? இந்தாருங்க, ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் இருந்தாலும் அம்மா இருந்தாதாங்க குடும்பம் மாதிரி. நீங்க இருங்க, நீங்க எல்லாரும் இருங்க, நான் கிளம்புறேன். மாப்பிள்ள என்ன இது? வேண்டாம் மாப்பிள்ள, சொன்ன கேளுங்க. விடுங்க அத்தை, எப்படியும் இந்த வீட்டுல இருந்தாலும் நான் உங்க பொண்ணு கூட சேர்ந்து வாழ போறது கிடையாது. அப்படியே நான் சேர்ந்து வாழணும்னு நினைச்சா கூட இந்த ஆளுங்க என்ன சேர்ந்து வாழ விட போறான். நீங்களா இருங்க, நான் கிளம்புறேன். உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை விட உங்க ஈகோ தான் பெருசு. இல்லனா இந்நேரம் அழகருக்கு ஃபோன் பண்ணி பேசிருக்க மாட்டீங்க. அம்மா சும்மா சும்மா அப்பாவை திட்டாதம்மா. அப்பாவோ அழகர் மாமாவோ எவ்வளவு க்ளோஸ்னு எனக்கு தெரியும். ஆமா, நீ எப்ப பார்த்தாலும் உங்க அப்பாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ. ஆனா உங்க அப்பாவுக்கு ஒன்னும் உங்க அழகர் மாமா மேல அவ்வளோ பாசம் இருக்கிற மாதிரி தெரியலையே. பாரதி ப்ளீஸ், அப்படி ஒரு வார்த்தையை விளையாட்டு கூட சொல்லாதீங்க. என் வாழ்க்கையில் உங்க 2 பேருக்கு அப்புறம் நான் முக்கியமா நினைக்கிறது அவனை மட்டும்தான். அப்படியா? அப்போ ஃபோன் பண்ணி பேசுங்க. மத்த நாள்ல எல்லாம் பேசாம இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இப்ப அவரு சண்டை போட்டு எங்க போறதுன்னு தெரியாம ரோட்ல அலைஞ்சிட்டு இருப்பாருங்க. இப்ப கூட நீங்க பேசலன்னா உங்களுக்கு உங்க ஈகோ தானே பெருசுன்னு அர்த்தம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.